அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அமர்வில் நாம் ஒரு செப்டிக் டேங்க் மற்றும் சோக் பிட் கட்டப் போகிறோம். இந்த பாடத்தின் முடிவில் செப்டிக் டேங்க் கட்டுதல், சோக் பிட்டை அமைக்கவும். இதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் கருவிகள்: மெஷரிங் டேப் 1, ஸ்பேட் 1, பிக் ஆக்ஸ் 1, மோர்டார் பேன் 1, ட்ரோவல் 1, ஸ்பிரிட் லெவல் 1, பிளம்ப் பாப் 1, ஸ்ட்ரெயிட் எட்ஜ் 1, டியூப் லெவல் 1, க்ரோ பார் 1, சிமெண்ட் தேவைக்கேற்ப, பிரிக் தேவைக்கேற்ப, பிரிக் பேட்ஸ் தேவைக்கேற்ப, அக்ரிகேட் தேவைக்கேற்ப, ரிவர் ஃபைன் சாண்ட் தேவைக்கேற்ப, சிஐ ஃப்ரேம் வித் கவர் தேவைக்கேற்ப, லைம் பவுடர் தேவைக்கேற்ப. செப்டிக் டேங்கை அமைக்கவும். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் செப்டிக் டேங்கை அமைக்கவும். அதன் அடித்தளமாக சிமெண்ட் கான்கிரீட் போடுங்கள். காற்றோட்டத்தை அமைக்கும்போது பிணைப்புடன் கூடிய செங்கல் கோர்ஸுகளை அமைக்கவும். இப்போது செயல்முறையை தொடங்குவோம். ஏபி என்ற நேர்கோட்டையும் புள்ளி கியூவையும் ஏபி கோட்டின் மீது குறிக்கவும். கியூ என்ற புள்ளியிலிருந்து ஒரு கோடு சிடியை அமைக்கவும். QM-ஐ 2.10 m-க்கு சமமாக குறிக்கவும். JK-வை 5.10 m-க்கு சமமாக குறிக்கவும். சிடிக்கு இணையாக உள்ள GH என்ற செங்குத்து கோட்டை குறிக்கவும். JKLM-இல் சேர்த்தால் தேவையான செப்டிக் டேங்க் கிடைக்கும். செவ்வக வடிவ செப்டிக் டேங்கை 2.75 மீட்டர் ஆழத்திற்கு தோண்டவும். சிமெண்ட் கான்கிரீட் போடுங்கள். அடிப்படை கான்கிரீட்டை 1:2:4 25 சென்டிமீட்டர் தடிமன் வரை வைக்கவும். கான்கிரீட் படுக்கையின் மேற்பரப்பை 10 1 சாய்வுடன் மட்டப்படுத்தவும். பிணைப்புடன் செங்கல் படிப்புகளை இடுங்கள். இங்கிலீஷ் பாண்ட் சுவரை சுற்றி செங்கற்களை வைக்கவும். சிமெண்ட் சாந்து பயன்படுத்தி ஒரு செங்கல் தடிமன் 1:4 நுழைவாயில் முடிவிலிருந்து 90 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட 40 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட RCC தடுப்பு சுவரை இடுங்கள். இன்லெட் ஸ்டோன்வேர் பைப்பை நீர்மட்டத்திற்கு மேலே 100 மில்லிமீட்டர் வைக்கவும். வெளியேறும் குழாயை கழிவுநீர் மட்டத்திற்கு 100 மில்லிமீட்டர் கீழே வைக்கவும். செப்டிக் டேங்கின் உள்ளே உள்ள அனைத்து மூட்டுகளையும் நிரப்பவும். – 20 மில்லிமீட்டர் CI வெண்ட் பைப்பை சரி செய்யவும். வெண்ட் பைப்பை தரை மட்டத்திலிருந்து 200 சென்டிமீட்டர் உயரத்தில் வைக்கவும்.
வெண்ட் பைப்பின் மேற்புறத்தில் CI கோவலை சரி செய்யவும். செப்டிக் டேங்க் மீது 10 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட RCC 1:2:4 ஸ்லாப் அல்லது நீக்கக்கூடிய ஸ்லாப் இடுங்கள். நமது அடுத்த பணி உறிஞ்சும் குழி அமைப்பது. குறிக்கோள்கள்: ஒரு வட்ட குறியீடு செய்யுங்கள். ஒரு அகழி தோண்டவும். உலர்ந்த கூட்டுடன் ஒரு செங்கல் சுவரை உருவாக்கவும். செங்கல் மட்டைகளால் நிரப்பவும். நுழைவாயில் வளைவை நிறுவவும். காற்று ஒளி அட்டையையும் வழங்கவும். உறிஞ்சுக்குழி அமைத்தல். 2 மீட்டர் ஆழம் கொண்ட 1 மீட்டர் வட்டக்குழி தோண்டவும். உடைந்த செங்கற்கள் அல்லது உடைந்த பாறைகளை பயன்படுத்தி சுவர் எழுப்பவும். அகழியை செங்கல் மட்டை அல்லது ராக் மட்டையால் நிரப்பவும். ஸ்டோன்வேர் மற்றும் PVC ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு நுழைவாயிலை கீழே இருந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் சரி செய்யவும். பக்கங்களில் 30 சென்டிமீட்டர் வரை மணல் உறை அமைக்கவும். தரை மட்டத்திலிருந்து 45 சென்டிமீட்டர் உயரம் வரை உறிஞ்சி குழி அமைக்கவும். மழைநீர் உள்ளே செல்வதை தடுக்க RCC காற்று புகாத உறை அமைக்கவும். இந்த வீடியோவில் நாம் விவாதித்தோம்: எப்படி செப்டிக் டேங்க் கட்டுதல், உறிஞ்சும் குழி அமைக்கவும். இதை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.